பொதுவாக நம்மளை நேசித்த ஒருத்தரோட உயிருக்கு ஒரு குரூப்பால் ஆபத்துனா அதுக்காக எத்தனை பேரையும் கொன்று காப்பாற்றுறது தான் ரியல் ஹீரோயிசம் காட்டப்படுற சினிமாக்களுக்கு மத்தியில் தன் காதல் மனைவியை கடத்தினவங்களை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காமல் விடுறது, அதையும் மீறி அவங்க தற்செயலாக இறந்து போனால் அவர்களுடைய மரணத்துக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியான சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஹீரோ தான் நம்ம அர்ஜுன் கதாபாத்திரம். ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே உள்ள காதலும் நம்பிக்கையும் மட்டும்தான் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் வர தீரஜ் தீபிகா பேருமே உண்மையிலேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ்வும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் தான். ஆனால் அர்ஜுனுடைய சோஷியல் ரெஸ்பான்ஸ் தான் அர்ஜுனைய ஹீரோவாகவும் தீரஜை வில்லனாகவும் காட்டுது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நல்லவனை பூமரா காட்டாமல் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஹீரோவாக காட்டியிருப்பார் மகிழ் திருமேனி. அடுத்த வேல்யூ பாயிண்ட் இந்த படத்துடைய திரைக்கதை ஓட்டம். பிரேக் டவுன் படத்தில் இல்லாத சில அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே லேயர் ஆட் பண்ணியிருந்தாலும் எதுவுமே திருத்திட்டு இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக இருக்கிறது தான் இந்த திரைக்கதையுடைய சிறப்பு. ஆக்ஷன் படம்னாலே படம் முழுக்க பரபரப்பான கதையை பார்த்து பழக்கப்பட்ட ஆடியன்ஸுக்கு நிதானமான திரைக்கதை ஓட்டம் சோர்வை கொடுத்தாலும் இந்த கதைக்கு இந்த திரைக்கதை சரியானது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பரபரப்பான த்ரில்லரை கொடுத்த மகிழ் திருமேனிக்கு நல்லாவே தெரியும்.